ஹலோ மக்களே, ஹர்திக் பாண்டியாவை ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்போ புதுசாக ரெண்டாவதா ஒரு டீம் உள்ள வந்திருக்கு. ஸோ ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேட் அப்டேட்டு இப்போதைக்கு எந்த சுச்சுவேஷனில் இருக்கு, அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா இப்போலேருந்து எந்த டீம் போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வாட்டி வந்திருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஹர்திக் பாண்டியா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ட்ரேட் ஆகிறதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்டேட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துச்சு. அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. பட் இப்போ என்ன நியூஸ் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கேகேஆர் போகிறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பிடிஐயில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது ரெண்டு டீமு, ஒன்று ராஜஸ்தான் ராயல்ஸு, இன்னொன்று கேகேஆர் அப்படின்னு. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியே ஹர்திக் பாண்டியாவை வந்து கேகேஆர் வந்து ட்ரேட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. இது என்ன ஒரு ஷாக்கிங்கான நியூஸ்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்றதுக்கு கேகேஆர் ஓனர் ஷாருக் கானே பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. எதுக்காக ஷாருக் கானே ஹர்திக் பாண்டியாவுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு ஒரு நல்ல கேப்டன் கிடையாது. ஸோ அதனால எப்படியாவது ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவோட இருக்காங்க. ஓகே ப்ரோ, ஹர்திக் பாண்டியாவை வந்து கேகேஆர் வந்து ட்ரேட் பண்ண போறாங்க. அப்போ கேகேஆர் எந்த பிளேயரை கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியாவை வாங்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ரெண்டு டைப்பா அப்டேட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட ஆல் கேஷ் டீலர் தான் பண்ண போறாங்க அப்படின்னு. பட் இது நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். ஏன்னா எம்ஐ வந்து ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயரை ட்ரேட் பண்ணிட்டு வெறும் கேஷ் மட்டும் வாங்க மாட்டாங்க. கண்டிப்பா கேகேஆர் இருந்து ஒரு நல்ல ஸ்டார் பிளேயரை எதிர்பார்ப்பாங்க. செகண்டா வந்து நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கேகேஆர் வந்து கேம் கிரீனை கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியா வந்து ட்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் இதுல எது உண்மைன்னு தெரியல. இப்போ வரைக்குமே ஹர்திக் பாண்டியா வந்து கேகேஆருக்கு ஆல் கேஷ் ட்ரேட் டீல தான் போக போறாருன்னு சொல்லிட்டு நிறைய இதில் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இது நடக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி தான். பட் இப்போ வந்த அப்டேட்ஸ் படியே பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐ வந்து சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி அவங்களாம் யாரும் கேட்குற மாதிரி தெரியல. பட் இப்போ இந்த ட்ரேட் டாக்ஸ் இருக்கிறது மூணே பேர் தான். ஒன்று கேம் கிரீனு, ரெண்டாவது ரமன்தீப் சிங்கு, மூணாவது ஹர்ஷித் ராணா. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேட் அப்டேட்டு. இதுவும் வந்து கன்ஃபார்ம் ஆகுமான்னு தெரியல. பட் இதுவுமே கன்ஃபார்மான்னு தெரியாது. ஏன்னா போன டைம் ஹர்திக் பாண்டியா கன்ஃபார்மா ஆர்ஆருக்கு தான் போக போறாருன்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ஸா சொன்னாங்க. ஆனா இப்போ பார்த்தா திடீர்னு கேகேஆர்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த ட்ரேட் தான் உண்மையாக நடக்க போகுது அப்படின்ட்டு. நமக்கு கம்மிங் டேஸ்ல தான் தெரியும். ஸோ ஓகே மக்களே, இதுதான் ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேட் அப்டேட்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இதுக்கப்புறமா ஹர்திக் ரிலேட்டடான ட்ரேட் அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ தான் பார்த்துட்டீங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களை வந்து ஒரு நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.